இன்றைக்கி மகேந்திராவை வச்சு ஃபுல்லாக மண் லோடு ஓட்ட போகிறோம். அந்த வீடியோ தான் இது. இன்றைக்கி மகேந்திரா ப்ளஸ் ஜாண்டியரோட ட்ராலி தான் எடுத்து வந்திருக்கோம். கனெக்ட் பண்ணி விட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை சேனல் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா வச்சுருங்க. அப்போ தான் நம்ம ஷார்ட்ஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், லென்த் வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அதில் வச்சுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி கொண்டு போய் நம்ம மண்ணெல்லாம் ஃபுல்லாக ஒரு இடத்துல வந்து சேர்த்து வச்சுருந்தோம். அந்த இடத்துல கொண்டு போய் மண் ஓட்ட மேலே எடுத்துகிட்டு போய் நம்ம மகேந்திராவை நிப்பாட்டியாச்சு. நம்ம ஃபார்மோட அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை டெய்லி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி சார்ஜ் போட்டுட்ருக்கோம். அப்போ தான் நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியும். இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து ரோடோட ஒர்க்கு ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் இருக்குது. அப்போ நம்ம பெருசாக ஒரு தொட்டி செஞ்சிட்டோம். அதுலேருந்து தண்ணி பம்பை போட்டு இன்னொரு இடத்துக்கு தண்ணி வந்து சின்ன தொட்டிக்கு போகிற மாதிரி வந்து பம்பு தொட்டி ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து கொஞ்சம் வந்து வண்டியெல்லாம் வந்துட்டு போக கரெக்டாக இருக்கிறதுக்கோசரம் ரோடெல்லாம் வேலையை இப்போ ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி கீழே இருக்கிற மண்ணெல்லாம் கொண்டுட்டு போய் இந்த ரோட்டில் ஃபுல்லாக போட்டு அடுத்து எம்சாண்ட்டு சிமெண்ட்டு உதவியோட ஃபுல்லாக வந்து தார மாதிரி ஃபுல்லாக இழுத்துற வேண்டியது தான். இழுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணணும். எப்படி நம்ம ஹைவே ரோட்டில் இருக்கும்போல பிளாக் அண்ட் ஒயிட் அந்த பெயிண்ட்டு தான் வந்து அடிக்க போகிறோம். சைடில் வந்து இந்த குட்டு மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோ அண்டு பிளாக் இந்த கலர் தான் வந்து அடிக்க போகிறோம். மண்ணை ஃபுல்லாக ஏற்றிட்டு கிளம்பணும். வண்டி பார்த்திங்கன்னா வந்து நம்ம மகேந்திராவில் இந்த க்ரிப்பு பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிட்டே இருக்குது. அது மறக்காமல் சீக்கிரம் அந்த பிரச்சனையை தீர்த்துருவோம். அது இல்லாமல் வந்து மகேந்திரா ரேட்டோட ட்ராலி எடுத்து வந்துட்டோம்னா கொஞ்சம் போயிருக்கோம் இழுத்துக்கிட்டு. நம்ம ஜாண்டியர் இது வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி மண்லோடு வந்து அதிகமாக பிடிக்கும். அதனால் அந்த வண்டிக்கு அது வந்து பக்காவாக இருந்துச்சு. இந்த வண்டிக்கு இழுத்துட்டு போவோம். அதனால் வந்து கொஞ்சம் திணறி தான் இழுத்துட்டு போவோம். இழுக்காமல் இருக்காது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் விட்டு அடித்தோம் அப்படின்னா வண்டி கப்பன்னு இழுத்துட்டு போயிடும். அது இல்லாமல் கொஞ்சம் இந்த பக்கம்லாம் தண்ணி இல்லாதவும் ரோடு கொஞ்சம் நல்லா புளிஞ்சி மண்ணாக இருக்கவும் வண்டி கரன்னு சுற்றி பார்த்திங்கன்னா வந்து உட்காருது. அப்பயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் விட்டு ஓரளவுக்கு எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா வந்து வண்டி குழி போடுறப்பே தெரியும் அரை வண்டிக்கிட்ட எப்படி மண்ணெல்லாம் நோண்டு வீசுதுன்னு. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் விட்டு ஃபுல் ஸ்பீடில் வந்து ஏற்றினோம்னா வண்டி கப்புன்னு ஏறிக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கப்புன்னு ஏறிக்கிச்சு. அப்படியே கொஞ்சம் திணறாப்புல இருந்தாலும் அழுத்தி பிடிச்ச அப்படின்னா ஏறிக்கும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ அப்படியே மெதுவாக வண்டி கொண்டு போய் இது பண்ண வேண்டியது தான். நம்ம ஃபார்மோட அப்டேட் தான் இப்போதைக்கு வந்து பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து இன்னும் எந்த ப்ராஜெக்டும் எடுத்து பார்த்திங்கன்னா செய்ய ஆரம்பிக்கலை. நம்ம 4x4 ஜாண்டி ரோடு அப்படியே நிற்குது. அதோட வேலைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும். அதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம அடுத்த ப்ராஜெக்டை என்னங்கிறது டேக் டவுன் எடுத்து செய்ய போகிறோம். வண்டி பாருங்கள் இன்னும் அதே பிரச்சனையில் தான் கொஞ்சம் சுற்றிகிட்டே இருக்குது. அப்புறம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தார மாதிரி நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வண்டி கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அது பாட்டுக்கு வந்து வண்டி இழுத்துட்டு வந்துடுச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் க்ரிப் இருக்குது. அந்த பக்கம் தான் வந்து சுத்தமாக க்ரிப் இல்லை. வண்டி அப்படியே லைட்டாக ரிப்பேர்ஸ் விட்டு வண்டி அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். கீழே வேறு ஒரு கல் இருக்குது. அது மேலே பாருங்கள் வண்டி பாருங்கள் எப்படி ஏறி இறங்குதுன்னு. அப்புறம் என்ன அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நம்ம புதுசாக போட்ட ரோட்டில் போகலான்னு பார்த்தா அப்போயே வண்டி கொஞ்சம் திணறி தான் போகுது. ஒரு வழியாக எப்படியோ ஒன்று இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் அப்படியே மெதுவாக வண்டியை எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தான். அப்படியே கொண்டு வந்து ஒரு லோடு மண்ணை அப்படியே கொண்டு வந்து கொட்டி விட்டு வண்டி கொஞ்சம் ஓரம் நிப்பாட்டி விட்டோம். எதனால் பார்க்குறேன்னா அந்த வெயில் டைமில் ஓட்டுறதுனால இஎஸ்சி பேட்டரிலாம் சீக்கிரம் வந்து சூடாகிடுது. நான் நிப்பாட்டி